ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸ்ரீல பிரபுபாவுடைய விளக்கத்துடன் இன்றைக்கு பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயம் 11வது ஸ்லோகம். 11 மற்றும் 12 2 ஸ்லோகங்கள். இப்ப பகவான் அர்ஜுன் இடத்துல பேசுறார். இவ்வளவு நேரம் அர்ஜுனன் பேசிட்டு இருந்தார். அர்ஜுனன் பேசி பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாம ரொம்ப கலங்கி போய் குழப்பத்துக்கு ஆளாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படியே உட்கார்ந்துட்டார். யுத்தம் பண்றதா வேண்டாமா, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு தலையில கை வச்சுட்டு அந்த ரதத்துல காண்டிபத்தை கீழே போட்டு என்னால யுத்தம் செய்ய முடியாதுன்னு உட்கார்ந்துட்டார். இப்ப அப்ப இருக்கிற அர்ஜுனனை பார்த்து பகவான் பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோஷானன்ன சோஷத்வம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசோ ந கதாசும் ச நானு சோஷந்தி பண்டிதா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியை போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர்கள் வாழ்பவர்க்கோ மாண்டவர்க்கோ வருந்துவதில்லை. நத்வே வாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபஹ ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதாப்பரம். நானோ நீயோ இங்கிருக்கும் மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. சரி, ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். பகவான் என்ன சொல்றார், அர்ஜுனா நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருந்த. நான் கூட பரவாயில்ல, அர்ஜுன் ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படி இருக்கிறியே, முட்டாள்தனமா பேசுறியே. அப்ப அர்ஜுனனை மறைமுகமாக முட்டாள் என்று பகவான் அழைக்கிறார். ஏன்னா அறிஞர்கள் வாழ்பவர்க்கோ மாண்டவர்க்கோ வருந்துவதில்லை. அசோஷான நன்னசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே. பிரஜா பிரஜா அப்படின்னு சொன்னா, பிரஜாங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா பெரிய புத்திசாலி மாதிரி பேசுறது. பிரஜா, நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசின. கதாசூன கதாசும் நானு சோசந்தி பண்டிதா. பண்டிதனை மாதிரி பேசின அர்ஜுனா. நான் கூட பார்த்த பரவாயில்லையே, அர்ஜுன் ரொம்ப புத்திசாலியா இருக்கா போல இருக்கேன். ஆனா நீ முட்டாள்னு ப்ரூவ் பண்றியே. அறிஞர்கள் வாழ்பவர்க்கோ மாண்டவர்க்கோ வருந்துவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிஞர்கள் வாழ்பவர்க்கோ மாண்டவர்க்கோ வருந்துவதில்லைன்னு சொன்னா, இப்போ பகவத்கீதையுடைய முதல் பாடம் துவங்குகின்றது. பகவத்கீதையின் முதல் பாடமே நம்மை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. அறியாமை என்றால் நாம் இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்றது. நான் இந்த உடல் அப்படின்னு ஒருவர் தன்னை இந்த உடலோடு அடையாளம் செய்து. அறியாமை என்றால் நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது. அதுதான் அறியாமை. இப்ப அர்ஜுனன் என்ன சொன்னாரு? பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்துல அர்ஜுனுடைய வாதமே என்னுடைய ஜனங்க ஸ்வஜனா. இந்த முதல் அத்தியாயத்துல ஸ்வஜனாங்கிற வார்த்தையை 2-3 தடத்துல அர்ஜுனன் பயன்படுத்துறார். என்னுடைய ஜனங்க, என்னுடைய ஜனங்க, என்னுடைய ஜனங்க, என் மாமன்மார்கள், என் மைத்துனர்கள், என் சகோதரர்கள், என் பிதாமகன், என் பாட்டனார், என் குரு, என்னுடைய ஆச்சாரியன், என்னுடைய பேர குழந்தைகள், என்னுடைய பேரன்கள், என் சகோதரர்கள். அப்படின்னா அவர் உடல் சார்ந்த விஷயத்தில் பற்று கொண்டு விட்டார். அவர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அப்ப நான் யார்? பகவத்கீதையின் முதல் கேள்வியே நான் யார் என்ற கேள்விக்கான பதில். வேதாந்த சூத்திரத்தின் முதல் வாக்கியம்
அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அப்ப இந்த உடல் நித்தியமற்றது, அழியக்கூடியது, தற்காலிகமானது. இந்த உடல் அழியக்கூடியது. இந்த உடலில் இருக்கும் பிரம்மம், ஆன்மா அழிவற்றது. இதுதான் பாடம். நமக்கு ஒரு பேசிக், நம்முடைய அடிப்படை கல்வி. ஆக்சுவலி பார்த்தா உண்மையில பகவத்கீதைய ஆரம்ப நிலை கல்விதான். அதுக்கப்புறம் பாகவதம், அதுக்கப்புறம் சைத்தன்ய சரிதாமிர்தம். பகவத்கீதைய ஆரம்ப கல்விதான். அப்போ ஒரு சாதகன், ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடமே, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. அப்போ உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதம் என்ன? அதைத்தான் இந்த அத்தியாயத்துல பகவான் தெளிவா சொல்றார். உடலுக்கும் ஆத்மாவுக்கும் பேதம் என்ன? ஆத்மாவுடைய அளவு என்ன? ஆத்மா இந்த உடல்ல எங்க இருக்கு? ஆத்மாவை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு இந்த அத்தியாயம் விளக்கம் கொடுக்குது. இந்த அத்தியாயம் ஆன்மாவை பற்றிய அறிவியல், சயின்ஸ் ஆஃப் சோல். இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயம் ஆத்ம தத்துவத்தை கற்று. ஆன்மீகம் என்று சொன்னாலே ஆன்மீகம் அது என்னங்க ஆன்மீகம்? ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வது, இறைவனை பற்றி அறிந்து கொள்வது, இறைவனுக்கும் ஆன்மாவுக்குள்ள சம்பந்தத்தை பற்றி அறிந்து கொள்வது. நாம் யார்? கடவுள் யார்? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டது? கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? கடவுள் யாரு? இந்த பிரபஞ்சம் தான் என்ன? நமக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அப்ப ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வதுதான் கல்வி, நாலேஜ். ஞானம் என்று சொன்னாலே ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வதுதான். ஆத்மா விட்டுட்டு என்ன பண்ணாலும் அது அஜ்ஞானம் தான். ஆத்மாவை மறந்துட்டு என்ன பண்ணாலும் அது அஜ்ஞானம், அறியாமையில் செய்யக்கூடிய. அப்போ முதல் பாடமே பகவத்கீதையில, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. அப்போ இந்த ரகசியம், ஆன்மாவை பற்றி ரகசியம் யாருக்குமே தெரியல, எல்லாம் மறந்து போயிட்டோம். யாரை பாரு தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. பிரபுபார் ஒரு உபன்யாசங்களை சொல்வார், நான் அமெரிக்கன், அவன் இந்தியன், அவன் ரஷ்யன், இவன் பாகிஸ்தான், அவன் இந்து, அவன் கிறிஸ்டின், இவன் முஸ்லிம். இது ஆடு, அது மாடு, அது மனுஷன், அது மிருகம், இது பறவை. இதெல்லாம் உடல் சார்ந்த அடையாளம். ஆத்மாவின் கண்ணோட்டத்துல வரும்போது ஆண் என்ன, பெண் என்ன, மிருகம் என்ன, தாவரம் என்ன, எல்லாம் ஆன்மா. உடல் தான் வேற வேற, ஆன்மா எல்லாம் ஒரே அளவுதான், உடம்பு தான் வேற வேற. அந்த ரகசியம் தான் இங்க சொல்லியிருக்கு 2nd சாப்டர்ல. ரூக்யம்னா ரகசியம், ஆன்மாவை பற்றிய ரகசியம் இங்க சொல்லி. அதனால கிருஷ்ணா என்ன சொல்றார்? நானோ, நீயோ, இங்க இருக்கிற மன்னர்களோ, நாம யாரும் இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணும் இல்ல, இனி எதிர்காலத்துல இல்லாமல் இருக்க போறதும் இல்லை. அப்படின்னா ஆன்மா நித்தியமானது. இந்த உடல் இருக்கும் ஆன்மா நித்தியமா, உடலுக்கு உள்ளிருக்கும், இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அதைத்தான் இந்த அத்தியாயம் கற்பிக்கின்றது. அப்போ ஆத்மாவின் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அர்ஜுனன் இந்த யுத்தத்துக்கு தயங்கக்கூடாது. உடல் அழியறதுனால ஆத்மா அழிவடைவதில்லை. இதுதான் இங்க பாடம். இங்க என்ன பாடம்? உடல் அழியறதுனால ஆத்மா அழிவடைவதில்லை. உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. உடல் தற்காலிகமானது, ஆத்மா நித்தியமானது. உடல் பௌதிகமானது, ஆன்மா ஆன்மீகமானது. அப்போ நம்ம எல்லாருக்கும் 2 உடல் இருக்கு. என்ன சுவாமி, நான் ஒரு உடல் தான் எடுத்துட்டு இருக்கேன்? 2 உடல் இருக்கு. என்னென்ன உடல் அது? ஒன்னு ஸ்தூல சரீரம், இன்னொன்னு சூட்சும சரீரம். ஸ்தூல சரீரம்ங்கிறது இப்ப நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் என்னுடைய உடலை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க. இது ஸ்தூலம். இந்த ஸ்தூல சரீரம் 5 பூதம், பஞ்சமகா பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதத்திலானது. அதுக்கப்புறம் இந்த உடல்ங்கிற ஸ்தூல சரீரம் 5 மூலக்கூறுகளால் ஆனது. இதுக்குள்ள இன்னொரு சரீரம், அது சூட்சமானது, கண்ணுக்கு தெரியாது. என்ன சூட்சம சரீரம்? இப்ப நான் 2 உடுப்பு, 2 ஆடை போட்டிருக்கேன். ஆனா நீங்க பார்க்கும்போது நான் ஒரு ஆடை போட்ட மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு ஆடை போட்ட மாதிரி தான் இருக்கு. 2 ட்ரெஸ் போட்டிருக்கேன், உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஆனா நீங்க பார்க்க முடியல. அதனால இல்லைன்னு ஆயிடாது, அது கண்ணுக்கு தெரியல, ஆனா உள்ள இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இந்த ஆன்மாவை இரு உடல் மூடி இருக்கு. இந்த உடலுக்கு உள்ள இருக்கிற ஆன்மாவை 2 சரீரம் மூடி இருக்கு. ஒன்னு ஸ்தூல சரீரம், இன்னொன்னு சூட்சம சரீரம். ஸ்தூல சரீரம் பஞ்சமகா பூதத்திலானது. சூட்சம சரீரம் மனம், புத்தி, அகங்காரம். சரி, மனம் இருக்கா?
மனம் இருக்கு. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப மனதுக்கான அறிகுறி என்ன? நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு. ஆனா மனசை பார்க்க முடியாது. மனதிற்கான அறிகுறி என்ன? மனதிற்கான அறிகுறி ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. இது பிடிக்கும், அது பிடிக்காது. இது பண்ணுவேன், அதை பண்ண மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன். ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. அப்புறம் எண்ணுவது. ஏதாவது எண்ணங்கள் வந்து மனதுல வந்து அலை அலையா எண்ணங்கள் வரும். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். திங்கிங், ஃபீலிங், வில்லிங். அக்செப்டிங், ரிஜெக்டிங். ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். இதுதான் மனதோட வேலை. அப்ப மனம் வந்து சூட்சமா செயல்பட்டு இருக்கு. மனம் வந்து ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி. அது என்ன பண்ணும்? நம்ம மனசுல என்ன இருக்கோ அது பிரதிபலிக்கும். அதுக்கப்புறம் மனது எப்படின்னா, அது எல்லா விஷயம் கிரகிச்சு வச்சுக்கும். பல விஷயங்களை மனதுல கிரகிச்சு வச்சுக்கிட்டு அது ஒன்னொன்னா வெளியில வரும். ஒரு மனம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி, ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி, நிறைய விஷயங்களை சேமிச்சு வச்சுக்கும். அப்போ இந்த மனதை பற்றி விஞ்ஞானம் பகவத்கீதையில் இருக்கு. கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில மனதை பற்றி சொல்றார். மனதை பற்றி விஞ்ஞானத்தை சொல்றார். புத்தியை பற்றி விஞ்ஞானம். புத்தி இருக்கா? யாரையா பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்டா சண்டைக்கு வந்துருவாங்க. புத்தி இருக்கு. அந்த மனதுல வரக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்தலாமா வேண்டாமா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, இதை தீர்மானிக்கிறது புத்தி. மனதுல என்ன வரும்? அதை செய்யலாமா வேண்டாமா கேக்குறாங்கல்ல. புத்தி இல்லவனுக்கு இப்படியா பண்ணுவேன்? சரிங்க, தெரியாம பட்ட. என்னத்தை தெரியாம பட்ட? உனக்கு நாலேஜ் இல்லையா? அறிவு இல்லையா? படிச்சிருக்கியே. அப்போ அறிவுங்கிறது மனதில் வரக்கூடிய எண்ணத்தை செய்யலாமா வேண்டாமா, கூடாதா அப்படிங்கறதா புத்தி. அதுக்கப்புறம் அகங்காரம். நான் தான் செஞ்சேன். இது நிறையவே இருக்கு. அகங்காரம், நான் தான் அப்படிங்கிறாங்க. இந்த மனம், புத்தி, அகங்காரம் மூன்றுமே சூட்சம சரீரம். அப்போ நமக்கு ஆன்மாவை 2 சரீரம் மூடி இருக்கிறது. ஆன்மாவை 2 சரீரம் மூடி இருக்கின்றது. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்னு சூட்சம சரீரம். ரெண்டுக்கும் உள்ள இருக்கு ஆன்மா. அந்த ரகசியம், அந்த விஞ்ஞானம் இந்த அத்தியாயத்தில் இருக்கு. அதனாலதான் அர்ஜுனன் இதை மறந்துட்டார். ஆத்மாவை மறந்துட்டு, ஆத்மாவோட நன்மை என்ன, ஆத்மா என்பது என்ன, இதையெல்லாம் மறந்துட்டு தன்னை உடலோடு அடையாளப்படுத்திட்டார். அதுதான் அர்ஜுனன் பண்ண தப்பு. அர்ஜுனா, நீ இவ்வளவு அழகா பேசுறியே, ஆனா ஆத்மாவை மறந்துட்டியே. ஏன் உடலுக்காக கவலைப்படணும்? இந்த உடல் தற்காலிகமானது. இந்த உடல் அழியக்கூடியது. உடலுக்காக யாராவது கவலைப்படுவாங்களா? உடலுக்காக யாராவது அழுவாங்களா? அதுதான் நம்ம பண்றோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யாராவது வீட்டுல இறந்து போயிட்டா அந்த உடலை வச்சு அழுதுட்டு இருக்கோம். ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேனே, என்கிட்ட சொல்லாம போயிட்டு. எங்க போயிட்டாங்க? இங்கதானே படுத்திருக்கிறாங்க. எங்க போயிட்டா? யார் போயிட்டா? ஆன்மா போயிருச்சு. அப்ப உடல் தான் அங்க இருக்கு. ஆத்மா போயிடுச்சு. ஆன்மா போயிடுச்சுன்னு சொல்றோமா? இல்லையே. திவாகர் போயிட்டாரு, சுதாகர் போயிட்டாரு, கணேஷ் போயிட்டாரு. எங்க போனாரு? அங்கதானே படுத்திருக்கிறாரு. அவரு உடல் இருந்து ஆன்மா பிரிந்து விட்டது. இப்ப என்ன சொல்றோம்? இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம மறந்துட்டோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இருக்கு. ஆனா அது ஞாபகம் பண்றது இல்ல, கவனிக்கிறது. எப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க, ஒரு பக்தர்கிட்ட, ஜெகதானந்த பிரபு எப்படி இருக்காரு? ஜெகதானந்தா நல்லா இருக்காரு. சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. இட்லி சாப்பிட்டாரு, சட்னி சாப்பிட்டாரு, சாம்பார் சாப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஆஸ்பத்திரி திரும்ப வந்துட்டாரு. அப்போ ஒரு பக்தர் கேட்கிறார், ஜெகதானந்த பிரபு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரா? ஓ வந்துட்டாரு, திரும்ப வந்துட்டாரு. அப்போ ஜெகதானந்த பிரபு வந்து ஆஸ்பத்திரில இருந்து திரும்பி வந்தா ஜெகதானந்தா வந்துட்டார். சரி, ஒருவேளை அந்த நோய் குணமாகல, அவர் ஆஸ்பத்திரியில இறந்து போயிட்டார். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஜெகதானந்தா போயிட்டாரு. எங்க போனாரு? தெரியாது. என்ன ஆனாரு? தெரியாது. அப்ப எதை கொண்டு வந்தது? ஜெகதானந்தா போயிட்டாரு, பாடி எடுத்துட்டு வாங்க. அப்போ ஜெகதானந்தா வந்து குணமாய், மருத்துவமனையிலிருந்து குணமாய் திரும்ப வந்தா ஜெகதானந்தா வந்துட்டார். ஜெகதானந்தா வந்து மருத்துவமனையிலிருந்து குணமாய் திரும்ப வந்துட்டா ஜெகதானந்தா வந்துட்டார். ஜெகதானந்த பிரபு வந்துட்டாரு, சாப்பிடறாரு, தூங்குறாரு, நல்லா இருக்காரு. அதே ஜெகதானந்த பிரபு மருத்துவமனையிலிருந்து இறந்து போயிட்டார். அப்ப என்ன சொல்றோம்? அந்த பாடி எடுத்துட்டு வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஜெகதானந்தா போயிட்டாரு. அப்ப யார் போயிட்டா? அப்போ உடல்ல இருந்து உயிர் போகும்போது, உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னாதான் அதை உடல்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் என்ன பண்றோம்? நாம இந்த உடலோட அடையாளப்படுத்தி.
இந்த உடல்ல இருந்து உயிர் பிரியும் போதுதான் உயிர் போயிருச்சு, ஆத்மா போயிருச்சு, அந்த உடம்பு எடுத்துட்டு வாங்க, அந்த உடம்புக்கு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுங்க. ஆனா உயிரோட திரும்ப வந்தப்போ உடம்பு திரும்ப வந்து நான் சொன்னோம், ஜெகதானந்த திரும்ப வந்துட்டார். அப்போ எங்க நமக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னா அந்த உயிர் பிரியும் போதுதான். அப்ப கூட தெரியாது எங்க போச்சுன்னு. அப்ப கூட என்ன சொல்றோம், அவருடைய ஆன்மா வந்து RIP, ரெஸ்ட் இன் பீஸ் போடுவாங்க. யாரோ உடலை விட்டா அவருடைய ஆன்மா வந்து ஓய்வு எடுக்கட்டும், சாந்தி அடையட்டும். இருக்கும்போது கண்டுக்கவே இல்லை. இருக்கும்போது அவரை பத்தி நினைப்பதே இல்லை. இறந்து போதுங்க, அடடா ஒரு நல்ல மனுஷனப்பா அவரு, சரி எங்க இருந்தாலும் ஆத்மா நல்லா இருக்கும், ஆத்மா சாந்தி அடையும். அப்ப இதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்முடைய பிரச்சனையை சொல்லக்கூடியதுதான் பகவத்கீதை. பகவத்கீதையில வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பகவத்கீதா வந்து ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்டதோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ ஆனது அல்ல பகவத்கீதை. பகவத்கீதை உலக பொதுமறை நூல். ஏன் பகவத்கீதை உலக பொதுமறை நூல்? ஏன் பகவத்கீதை எல்லாருக்கும் அவசியம்னா, இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே அந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் உலகத்துல எல்லா மூலையிலையும் நான் அந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு மறந்துட்டாங்க. தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. மனதை பற்றிய தத்துவம் தெரியல, மனதை பற்றிய விஞ்ஞானம் தெரியல, புத்தி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல, கடவுள் யாருன்னு தெரியல. அப்ப அதெல்லாம் சொல்றதா பகவத்கீதை. அதனால பகவத்கீதை அனைவருக்கும் பொதுவானது. பகவத்கீதையில என்ன பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு? மனப்பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு, உடல் பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு, இந்த மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வு பகவத்கீதையில் இருக்கு. அப்போ முதல்ல மனிதனுக்கான பிரச்சனை என்னது? அறியாமை. அறியாமையிலிருந்து விடுபடும். அப்ப இன்றைய வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, எனக்கு 2 சரீரம் இருக்கு, ஒன்னு ஸ்தூலமானது, இன்னும் சூட்சமானது. இந்த ரெண்டுமே பௌதிகமானது, ஆன்மா ஆன்மீகமானது. இனி அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல இனி இந்த 2ஆம் அத்தியாயம் முழுவதுமே ஆத்ம விஞ்ஞானத்தை தான் பகவான் சொல்றாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புல ஆத்மாவை பற்றி இன்னும் விவரமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உடல்ல உயிர் இருக்க போய் தான் இந்த உடம்பு இயங்குது. இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா உடம்பு இயங்குறது இல்ல. மருத்துவமனைந்து உயிரோட வந்தா ஜெகதானந்தா வந்துட்டாரு, அவர் உயிரோட திரும்ப வரல, உடம்பு மட்டும் வந்தது, அந்த உடம்புக்கு இறுதியோட ஜெகதானந்தா உடலை விட்டு போயிட்டாரு. அப்போ யார் பாக்குறா, யார் பேசுறா, யார் கடிகாரம் பாக்குறா, யார் சாப்பிட்டா? ஜெகதானந்தாவுடைய ஆன்மா பண்ணிட்டு இருந்தது. இந்த உடம்பு இல்ல, உடம்பு ஒரு கருவிதான். அவர் தான் பார்த்தார், அவர் தான் பேசினார், அவர் தான் உட்கார்ந்து இருந்தார். இப்ப அவர் இல்ல, அந்த உடம்பு தான் இருக்கு. அந்த உடம்பு வந்து என்ன ஆயிடுச்சு? நெருப்புல போச்சு, இல்ல மண்ணோட மண்ணா போச்சு, அவ்வளவுதான். அப்ப இதை பற்றி விவரங்கள்ல அடுத்த வகுப்புல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.